அதிமுகவின் 53வது தொடக்க நாளை முன்னிட்டு எம்ஜிஆர் குறித்து நெகிழ்ச்சியாக பதிவிட்டிருந்தார் ஆந்திர துணை முதலமைச்சரான பவன் கல்யாண். இந்நிலையில் எம்ஜிஆர் மீது பவன் கல்யாணுக்கு திடீரென பாசம் ஏன் என கேள்வி எழுப்பியிருக்கிறார் நடிகர் பிரகாஷ்ராஜ். தமிழ் திரையுலகின் சூப்பர் ஸ்டாராக விளங்கிய எம்ஜிஆர் அரசியலிலும் தனக்கென தனி இடத்தை பெற்றிருக்கிறார். திமுகவிலிருந்து பிரிந்து அதிமுகவை உருவாக்கி தான் சந்தித்த திண்டுக்கல் இடைத்தேர்தலில் மெகா வெற்றியை பெற்றவர் எம்ஜிஆர். தொடர்ந்து திமுகவை வீழ்த்தி 13 ஆண்டுகள் தமிழகத்தில் முதலமைச்சராக இருந்தவர் என்ற பெருமையும் பெற்றார். அதன் பிறகு ஜெயலலிதா அதிமுகவுக்கு தலைமையேற்ற நிலையில் பலமுறை தமிழகத்தை அதிமுக ஆண்டது. தமிழகத்தை பொறுத்தவரை திமுக அதிமுக தான் தமிழகத்தை எப்போதும் ஆளும் அல்லது ஆண்ட கட்சிகள் என்ற பெருமையை பெற்றிருக்கிறது. இந்நிலையில் அதிமுகவின் தொடக்க நாள் அக்டோபர் 17ஆம் தேதி தொடங்க இருக்கிறது. இந்த நிலையில் அதிமுகவுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் எம்ஜிஆர் உடனான பழக்கம் குறித்து நெகிழ்ச்சியுடன் பதிவிட்டிருந்தார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பதிவில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மீதான தனது அன்பும் அபிமானமும் மிகவும் அதிகம். நான் வளர்ந்த சென்னை என் வாழ்வின் ஒரு அங்கமாக இருந்தது. அது இன்னும் அப்படியே இருக்கிறது. அதிமுக நிறுவனரான எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கி 53வது தொடக்க நாள் அக்டோபர் 17ஆம் தேதி நடக்கிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். புரட்சி தலைவரின் அன்பர்கள், அபிமானிகள், ரசிகர்கள் அனைவருக்கும் எனது நல்வாழ்த்துகள். மயிலாப்பூரில் படிக்கும்போது தனது தமிழ் மொழி ஆசிரியர் மூலம் புரட்சி தலைவரை பற்றிய முதல் அறிமுகம் கிடைத்ததாகவும், ஒரு திருக்குறளை வாசித்த எனது தமிழ் ஆசிரியர் அதில் புரட்சி தலைவரின் குணங்களை பிரதிபலிப்பதாக சுட்டிக்காட்டினார் என்றும் அந்த குறளையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். கொடையெளி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானாம் வேந்தர் கொலி என்ற குறளையும் அவர் தனது பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். நன்மை, கருணை, நேர்மை, மக்கள் மீது அக்கறை கொண்ட ஆகிய 4ம் கொண்ட அரசர்களுக்கு அவர் ஒளி என்று பதிவிட்டிருந்தார். இந்நிலையில் எம்ஜிஆர் மீது பவன் கல்யாணுக்கு திடீர் பாசம் ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் நடிகர் பிரகாஷ்ராஜ். இது தொடர்பாக பவன் கல்யாணின் எக்ஸ் பதிவை பகிர்ந்துள்ள அவர், திடீரென்று எம்ஜிஆர் மீது ஏன் இவ்வளவு அன்பு, மேலிடத்திலிருந்து உத்தரவு வந்ததா என கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாணுக்கும் நடிகர் பிரகாஷ்ராஜுக்கும் வார்த்தை மோதல் ஏற்படுவது ஒன்று புதிதல்ல. திருப்பதி லட்டு பிரசாதம் தயாரிக்கப்பட்ட வழங்கப்பட்ட நெய்யில் மாட்டு கொழுப்பு கலக்கப்பட்டதாக புகார் எழுந்தபோது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார் பவன் கல்யாண். அதற்கும் பிரகாஷ்ராஜ் பதிலளித்திருந்தார். எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாடு The Chennai Silks ஆடைகளுடன். Let the celebrations begin.